குருவே சரணம். அனைத்து நண்பர்களுக்கும் அடியனின் வாழ்த்துக்கள். இன்று நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பங்குனி மாதம். பங்குனி மாதத்தின் சிறப்புகள்லாம் ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். பங்குனி மாதம்னா பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் ஆண்டு, சரிங்களா, தமிழ் ஆண்டோட கடைசி ஒரு மாதம்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு புது வருட பிறப்புக்காக நம்ம காத்துட்ருக்கோம்னு சொல்லலாம். இந்த வருட முடிவில் எப்படிலாம் இருக்க பொழுது நம்ம 12 ராசிகளுக்கும் இந்த ராசிகளுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் சிறப்பான விஷயங்கள் நிறைய இருக்குது. நிறைய பேர் திருமணத்துக்காகலாம் காத்துட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லியிருப்பாங்க. அது தையில் வழி பிறந்து நிறைய பேர் திருமணத்துக்கு காத்து கொண்டிருப்பீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா திருமணம் இந்த காலகட்டத்தில் செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் பல தெய்வங்களுக்கு திருமண காலம் நடந்திருக்கு, சரிங்களா. நிறைய திருமணங்கள், இப்போ சிவன் பார்வதியும் இருக்கட்டும், அப்புறம் முருகர் தெய்வானை இருக்கட்டும். ஸோ இது போல் நிறைய விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த திருமணங்கள் அதிகமாக நடந்துட்டுருக்கு. இதில் பங்குனி உத்திரம் என்ற சிறப்பான ஒரு விஷயமும் இருக்குது. அதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். பங்குனி உத்திரம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த பங்குனி உத்திரம் வருது. அந்த பௌர்ணமியின் சிறப்புகள் எல்லா மாதத்துலையும் அந்த பௌர்ணமி வரும்போது ஒரு சிறப்பான விஷயங்கள் இருக்குது. இந்த உத்திர நட்சத்திரம் அந்த பௌர்ணமி திதியில் வரும்போது பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் சிவபெருமானுக்கும் பார்வதி தாயாருக்கும் திருமணம் நடந்திருக்குன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம வள்ளி தெய்வானை, ஸோ தெய்வானை 2 ஒய்ஃப் இருப்பாங்க முருகருக்கு. அதில் தெய்வானையை கரம் பிடித்த தினம் முருகர் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி உத்திர தினத்தில் தான். அப்போ இந்த ஐயப்பன், சரிங்களா, ஐயப்பன் பார்த்தீங்கன்னா அவரும் அவதரிச்சது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் தான். ஸோ இன்றைக்கு சிறப்பான விஷயங்கள் எல்லாமே இந்த பங்குனி மாதத்தில் இருக்கிறனால அனைவரும் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், எது செய்யக்கூடாது, 12 ராசிகளுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் பொருந்தும் அப்படின்றத நம்ம நிகழ்ச்சியில் பார்ப்போம். தனுசு ராசி நண்பர்களுக்கு பங்குனி மாத வாழ்த்துக்கள். தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் ஒரு சிறப்பான மாதமே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கை கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுவரை ரொம்ப நாளாக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. நான் இந்த படிப்பு படிக்கணும், இந்த வேலைக்கு போகணும், இல்லை சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கணும், இல்லை வண்டி வாகனம் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுவரை நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சு யாரை நம்ம தனுசு ராசி நண்பர்கள் சொல்லலாம். எல்லாரும் நம்பி ஏமாந்தவங்களை யாரும் பார்த்தா தனுசு ராசி நண்பர்கள் சொல்லலாம். ஏன்னா கூட வேலை செஞ்சுட்டே இருந்திருப்பாங்க, அவங்களே உங்களை போட்டு கொடுத்துருப்பாங்க. அதனால சில விஷயங்களை நீங்கள் இழந்திருப்பீங்க அந்த இடத்துல. அதனால அத்தைக்கு ஞானமெல்லாம் எப்போ யாருக்கு கிடைக்குன்னா தனுசு ராசி நண்பர்கள் தான் கிடைக்கும். ஏன்னா குருவோட அம்சம் இல்லை அவங்க. அதனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஞானங்கள் தானாகவே இருக்கும், அனுபவமாகவே கிடைச்சிட்டே இருக்கும். இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வீடு வாங்குறதாலும் கடன் வாங்கி தான் வீடு அமையும். உங்களின் வாழ்க்கை துணையின் உதவியோடு இல்லை வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் கிடைக்க போகுது. ப்ளஸ் வீடு வண்டி வாகனம் ஏதோ ஒன்று அமையறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டம், அதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த காலகட்டம் வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். பொது தேர்வு எழுதக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் ஒரு நல்ல மதிப்பெண் கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்க வேண்டாம். ஒரு நார்மலாக நீங்கள் படிச்சுட்டு எழுதினாலே அது சக்ஸஸ் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முக்கியமாக தந்தையிடம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு செய்யக்கூடிய தந்தை குருமார்கள் யாருன்னா இருந்தாலும் அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கி செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு. அதை கொஞ்சம் மார்க்கம் பண்ணுங்கள். மேலும் வருமானம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள் நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்லாவே தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லை. இந்த காலகட்டம் அப்படியே கடந்து போகும் நல்ல முறையிலேயே. புதிய முயற்சிகள் மூலமாக சின்ன சிறிய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக, கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக கிடைக்க போகுது. அரசியல் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். நல்ல பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நம்ம தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த காலம் உண்டு. மேலும் கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள், அரசாங்கம் சார்ந்த சலுகைகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பாகவும் இந்த பங்குனி மாதம் திகழப்போகுதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா மனம் விரும்பிய சில பொருட்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனம் விரும்பிய பொருட்கள் மூலமாக புதிய முயற்சி எடுப்பீங்க. ஏதாவது ஒரு ஆசைப்பட்டிருப்பீங்க, அதுக்கு புதிய முயற்சிகள் இந்த காலம் இதுவரை நீங்கள் நினச்சிட்டே இருந்திருப்பீங்க. இது நமக்கு தேவைப்படுது, இந்த பொருள் நம்ம வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் பொருளாதாரமும் குடும்ப சூழ்நிலையும் உங்களை அனுமதி இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டம் அதற்கான புதிய முயற்சியில் ஈடுபட போகிறீங்க. அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை விருப்பம் சம்மந்தப்பட்ட திருமணங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கான முயற்சியில் நீங்கள் கண்டிப்பாக ஈடுபடுவீங்க. குழந்தை பேரு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சரிங்களா, தனுசு ராசி அன்பர்களுக்கு குழந்தைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பேரு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பார்த்தீங்கன்னா ஆனால் மெடிக்கல் செக்அப் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. ஏன்னா குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிறு உபாதைகள் கண்டிப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். உஷ்ணம் சம்மந்தப்பட்ட விஷயமோ இல்லை கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால சில அலர்ஜிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
நீங்கள் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை லோன் எதனா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா, இந்த காலகட்டம் கொஞ்சம் ஒரு அழுத்தமான சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும், ஆனால் மாத இறுதியில் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் ட்ரை பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அதை மட்டும் ட்ரை பண்ணுறது நல்லதில்லை. ஏன்னா எல்லாத்துக்கும் போய் நின்றுட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்க விட இந்த டைம் மாத இறுதியில் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். அப்போ அந்த மாத இறுதியில் 4வது வாரத்தில் போய் ட்ரை பண்ணிங்கன்னா கிடைச்சிடும் உடனே. மாதம் முதல்னா என்ன கிடைக்கல ரெகுலராக போயிட்டு வந்துட்டே இருப்பீங்க. ஸோ இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிறது நல்லது. திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் திருமணத்துக்கான வரன் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் கூட்டு தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசி நண்பர்களுக்கு தினசரி வருமானம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். சரிங்களா? இதை ஸ்டாண்டர்டாக போட்டு நான் லாங் டேர்ம் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா அதில் அந்தளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறது கஷ்டம். அதனால் ஷார்ட் டேர்மில் கிடைக்கிற மாதிரி எதனா பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுன வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு கூட்டாளியுடன் கண்டிப்பாக கணக்கு வழக்குகளை ஜாக்கிரதையாக பார்த்துங்க. ஏன்னா அதில் ஒரு விதமான ஏமாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? அதில் அப்போ தான் நீங்கள் கூட்டாளி யாருன்னு தெரிஞ்சுப்பீங்க, உங்கள் நண்பர்கள் யாருன்னு புரிவதற்கு காலகட்டமாக இந்த பங்குனி மாதம் விலக போகுதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சும்மா வந்து போயிட்டு இருக்கும். உடல் உபாதைகள் அப்பப்போ வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிறிய பிரச்சனைகள் வந்து போகும். இதுக்கு ஒரு சொல்யூஷன், நீங்கள் கடன் வாங்கி சில விஷயங்கள் பண்ணுறது உங்களுக்கு சிறப்பான விஷயம் தரும். உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கண்டிப்பாக கவனம் வேணும். நேர மேலாண்மையோடு உணவுகளை உட்கொள்வது நல்லது. வெளியே இருக்க ஃபுட்டை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஃபுட் அலர்ஜி ஏற்படுறதுக்கு சான்சஸ் உண்டு. அதனால் வீட்டில் இருக்க சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா ஓகே, டைமிங்க்கு சாப்பிடுங்க. அதுதான் ஒரு நல்ல பரிகாரமாகவும் இருக்குன்னு சொல்லலாம். மேலும் தனுசு ராசி அன்பர்களுக்கு அவர்களின் தந்தை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தந்தை சார்ந்த விஷயத்தில் ஒரு விதமான அழுத்தங்கள் ஏற்படும். தந்தை சார்ந்த உதவிகள் அந்த அளவுக்கு கிடைக்காது. சரிங்களா? நீங்கள் ஏதாவது தந்தைகிட்ட ஒரு உதவின்னு ஏற்படுத்திங்கன்னா அது அந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கும், வந்து சப்போர்ட்டாக இருக்காது. அவர்கள் மூலமாக சிறிய விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், அதாவது தந்தைக்கு விரயங்கள் ஏற்படும். தனுசு ராசி அன்பர்களுக்கு தந்தைக்கு விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ இல்லை வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ் வழக்குகள் சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பண இழப்பு உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சொல்லலாம். வேலை சார்ந்த விஷயங்களும் ஒரு விதமான அழுத்தத்தோடு தான் இருக்கும். புதிய வேலைகளில் எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம். ஏற்கனவே செய்கிற வேலையை அப்படியே கண்டினியூ பண்ணிங்கன்னா அதுவே நல்லதாக உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி புதிய வேலைகளை கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா 2ஆம் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கீங்களா, இல்லைனா அனதர் பிரான்ச் தொடர்றதுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டம். கடன் வாங்கி நீங்கள் அதை செய்யும் பொழுது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். வெளியூர் வெளிநாடு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் ஒரு சக்ஸஸான காலகட்டம். தாயாரின் ஆசீர்வாதம் வாங்கி செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் சொல்லலாம். நன்றி, வணக்கம்.